இல்லம்மா நான் சொல்றேன். ஏமா எப்ப வந்து விழுந்தீங்க? நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 Booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. சான்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்ற திருக்குறள் இருப்பது போல திமுக வேட்பாளர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு என்பது எதிர்குறலாக இருக்குது. மக்களவைத் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற நிலையில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர்களுக்கு பல்வேறு இடங்களில் எதிர்ப்பும் பல்வேறு இடங்களில் பல்பும் கிடச்சிருக்கு. இந்த முறை வாக்கு சேகரிக்க சென்ற தொண்டர்கள் முதல் முதலமைச்சர் வரை மக்கள் வச்சு செஞ்சுருக்காங்க. ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்ட சாலையோர பெண் வியாபாரி ஒருவர் மகளிர் உரிமை தொகை குறித்து கேள்வி கேட்டாங்க. தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து பெண்களுக்கும் வழங்காமல் தகுதி அடிப்படையில் வழங்கியது குறித்து அந்த பெண் எழுப்பிய கேள்வி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அதுதான் தெரியுங்கய்யா. சரி சரி, எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் சொல்றேன், அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கைன்னா எனக்கு வேண்டாமாங்க ஐயா. இல்ல அவர் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கும், எனக்கு எல்லாம் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை வேண்டாம். இதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் மக்கள் விட்டு வைக்கல. சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அங்கு நின்றிருந்த மக்கள் மதுக்கடைகளை இழுத்து மூடணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உதயநிதி மதுக்கடைகள் மூடப்படும் என்று திமுக 2016 வாக்குறுதி அளித்ததே, ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டிங்கன்னு நக்கலாக பதிலளிச்சிருக்காரு. இதை கேட்ட கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், எப்பா இவங்க என்னைக்கு சொன்னதை செஞ்சுருக்காங்க, வாயால் வடை சுடுற பார்ட்டிப்பான்னு கலாச்சிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி வாக்கு சேகரிக்க செல்ல அவரை ரவுண்டு கட்டிட்டாங்க மக்கள். தங்களுடைய தொகுதிக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரலன்னு சொல்லி அமைச்சரை முற்றுகையிட்டதால பரபரப்பு ஏற்பட்டுச்சு. வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிரச்சாரத்தின் போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் விலைவாசி உயர்வு குறித்து குறிபார்த்து கல்லை எறிவது போல கதிர் ஆனந்தை பார்த்து கேள்வியை வீசிய நிலையில் ஆளை விடுங்கடா சாமின்னு அங்கேருந்து எஸ் ஆகியிருக்காரு கதிர் ஆனந்த். இதே போல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்த பெண்கள் பளபளப்பாக தெரிகிறாங்கன்னு கதிர் ஆனந்த் சொன்னது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கிறதாலேயே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பூசி அழகாக இருக்காங்கன்னு கூறியது அங்கிருந்த மக்களை கடுப்படைய செய்தது. தேனி பெரியகுளம் தொகுதியில் கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட அழகர்சாமிபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வத்தை பார்த்து 20 வருடமாக இங்கு சாலை இல்லை, என்ன செஞ்சீங்கன்னு கேட்க செய்வதறியாத அங்கேருந்து காரில் திரும்பி போயிருக்காரு தங்க தமிழ்ச்செல்வன். தேனி தொகுதி பொம்மிநாயக்கன் பட்டியில் திமுக வேட்பாளருக்கு மக்களோட ஆதரவு காத்தாட காசு கொடுத்தாவது கூட்டத்தை கூட்ட திமுகவினர் முடிவு பண்ணி டோக்கன் கொடுத்து ஆட்களை திரட்டியிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சதும் அதான் வேலை முடிஞ்சிருச்சேன்னு எதுக்கு காசு கொடுக்கணும்னு மக்களை டீலில் விட்டு காசை தூக்கிட்டு திமுக காரங்க ஓட
அந்த 100 ரூபாய் கூட கிடைக்கலையேன்னு ஆதங்கத்தில் மக்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா இந்த சத்தம் அண்ணா அறிவாலயம் வரை போயிடும்னு திரும்பி வந்த திமுக காரர் டோக்கனை வாங்கிட்டு காசை பைசல் பண்ணியிருக்காரு. எவ்வளோம்மா டோக்கனுக்கு? எவ்வளோம்மா? 100 ரூபா தானா? வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற திமுக வேட்பாளர் கதிரானந்த ஆதரித்து சத்துவாச்சாரியில் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. அப்போ அங்கிருந்த ஒருத்தர், ஏழையின் சின்னம் உதயசூரியன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பணக்காரராகவும் ஓட்டு போட்ட நாங்கள் ஏழையாகவும் இருக்கோமேனு வேதனையை கொட்டியிருக்காரு. தங்களோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறுதேன்னு விழிப்புதுங்கின உடன்பிறப்புகள் கருப்பு சட்டக்காரரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சாங்க. மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது தொகுதிக்குட்பட்ட லாக் நகர் ஆடம் ரோட்டில் வாக்கு சேகரிக்க சென்றபோது வாக்குறுதிப்படி வீடு கட்டி தரலன்னு குற்றம் சாட்டிய மக்கள் அவரை தடுத்து நிறுத்தி அலற விட்டாங்க. தென் சென்னையில் போட்டியிடுற சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சிட்டிங்கா ராயப்பேட்டை பாரதிதாசன் நகருக்கு வாக்கு சேகரிக்க போக வந்த ஜீப்பை ரிவர்ஸ் கியர் போட்டு ஓட விட்டுருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள். நீங்கள் ஓட்டுக்கு மட்டும் தொகுதி பக்கம் வந்தால் போதுமான்னு மக்கள் கேள்வி எழுப்பினதால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்படி பந்தாவா வாக்கு சேகரிக்க போன திமுக வேட்பாளர்களை வாக்காளர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆக்கியிருக்காங்க. சரி, இவங்களுக்கு தான் இப்படின்னு பார்த்தா இவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் இதே கதி தான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் மித்ராவயல் கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க காங்கிரஸ்காரங்க வந்தால் கல்லால் அடிப்போம் அப்படின்னு கடுப்பாயிருக்காங்க அந்த கிராம மக்கள். சிவகங்கை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக சிட்டிங் எம்பி கார்த்திக் சிதம்பரமே மறுபடியும் போட்டியிடுறாரு. இந்த நிலையில் வேட்பாளரை ஆதரித்து அவரோட தந்தையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. காரைக்குடி பக்கத்தில் மித்ராவயல் கிராமத்தில் பிரச்சாரத்துக்கு போன ப. சிதம்பரம் மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்காம அப்படியே போயிட்டதாகவும், அதை பார்த்து கடுப்பான அப்பகுதி மக்கள் வாக்கு கேட்டு இனி இந்த பக்கம் வந்தால் கல்லை விட்டு எறிவோம்னு எச்சரிச்சிருக்காங்க. நான் 14 விஷயம் சொன்னேன். அது 14 விஷயத்த சொல்ல முடியுமா? நீங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க, அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்ற கேளுங்க. ஓட்டு போடுறது இருக்கட்டும்மா, பேசுறது நான் பேசுறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 புக்கிங் ஸ்டார்டட். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.